Securico control panel A6 GSM dialer A6 மாடல். இதில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக மேலே டைமு டேட்டு வந்து கீழே நம்ம போட்டிருக்க டவரோட சிம்பிள் மெயின்ஸில் கனெக்ட் ஆகிற சிம்பிள் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் மோடுக்குள்ளே போகணும் அப்படின்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 டிஃபால்ட் கோடு வந்து போடணும். ஸோ என்டர் 00 1 2 3 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே போயிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உள்ள போடணும்னா நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோன் செட் பண்ணுறது, ரெண்டாவது இன்ட்ரூஷன் லாக் நம்ம பார்த்துக்கலாம். கோடு மாற்றணும்னா அதில் நம்ம கோடு வந்து மாற்றிக்கலாம். அதேமாதிரி டைம் டேட் செட் பண்ணால் இதில் போய்ட்டு அடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 ப்ரெஸ் பண்ணால் டைமு, ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணால் டேட் செட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் டைம் காட்டுது. நம்ம டைம் எதாவது மாற்றணும் அப்படின்னா இங்கே நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ணி மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டைம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ இதுமாதிரி டேட் செட் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ டேட் வந்து காட்டுவீங்க வெனஸ்டே தேதி மந்த் இயர் காட்டும். அது நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ வெளியே வரதுக்கு இந்த எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் பேஜுக்கு வந்து நமக்கு வந்துடும். ஸோ மெயின்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் பண்ணுறது வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் டைம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி செட் பண்ணுறதுனா சேம் அதேமாரியே நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ப்ரோக்ராம் மோடுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டைமர் செட்டிங்னு இருக்கும் தாண்டி போய்ட்டு என்டர் 00 1 2 3 4. ஸோ இதில் டைமர் செட்டிங் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் சவுண்டர் டைம். ஸோ என்ட்ரி ஆகி எவ்வளோ நேரத்தில் அடிக்கணும், எக்ஸிட் ஆகிறது எவ்வளோ நம்ம ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் கழித்து ஆம் ஆகணும், சவுண்டு எவ்வளோ நேரம் அடிக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி டைம் போனோம் அப்படின்னா நம்ம 2லேருந்து 250 செகண்ட் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைம் எதுக்காக அப்படின்னா அவங்க உள்ளே வந்து இந்த டைமுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டிசாம் பண்ணும் அதுக்காக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் அது மாதத்தெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸிட் டைம் அதுக்கு அதே மாதிரி தான். எக்ஸிட் டைமும் நம்ம 2லேருந்து 250 செகண்ட் சொல்லி நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுமாரி சவுண்டரும் நம்ம சைரன் வந்து எவ்வளோ நேரம் அடிக்கணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையுமே நம்மளால் சைரன் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்தது ஃபுல்லாக எக்ஸிட் கொடுத்துடலாம். இப்போ இன்கேஸ் பேனிக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து ஒரு எமர்ஜென்சி அவங்க வந்து பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் பேனிக் அலர்ட்டுன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டயலிங் போக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து எஸ்எம்எஸ் அண்ட் கால் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி எப்படி சவுண்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்டர் 00 1 2 3 4 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சவுண்டர் ஆஃப் ஆகிடும். ஆனால் டயலிங் போயிட்டே தான் இருக்கும். டயலிங் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் என்டர் 00 1 2 3 4 கொடுத்தோம் அப்படின்னா அந்த டயலிங் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது டயலிங் ஆஃப் ஆனால் தான் கால் போகிறது கட் ஆகும்ல, கால் போயிட்டே தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம எகைன் இதையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் என்டர் 00 1 2 3 4 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜோன்லேருந்து க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். இப்படி எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா மெயின் பேஜுக்கு வந்துடும். இது வந்து பேனிக் அலர்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா ஆம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஆமிங்கின்னு வந்துட்டு 5 செகண்ட் நம்ம செட் பண்ணியதுனால 5 செகண்ட் வந்து பீப் சவுண்ட் வரும். ஸோ 5 செகண்ட் கழிச்சு இது மாதிரி ஃபுல் ஆம்னு வந்துடும். ஸோ இந்த ஃபுல் ஆம் இருக்க டைமில் ஏதாவது இங்கே நமக்கு ஆம்டு லைட்டு எரியும். இந்த டைமில் ஏதாவது பிஆர் சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த சென்சார் டிடெக்ட் ஆகிருக்கோ இந்த சென்சரோட அலர்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜோன் அலர்ட் வந்துடும். திருப்பி டிசாம் பண்ணுறதுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணி 00 ப்ரெஸ் பண்ணி 1 2 3 4 செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசாம் ஆகிடும். இந்த ஆம் டிசாம் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம மொபைல் ஆப்புக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும்.